ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கும் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சின்ன வார்த்தை தான், சின்ன வசனங்கள் தான். சில சபைகளுக்கு நிறைய எழுதியிருக்கும், ஆனால் இந்த பெர்கமோ சபைக்கு கொஞ்சம் தான் எழுதியிருக்கு. ஆனால் என்ன என்று பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தையும் கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவரும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனங்களை இதுக்கு முன்னாடி நான் கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? வேறு எங்கேயாவது நான் கேட்டு இருக்கிறேன், அதாவது இந்த 7 சபைகளை குறித்து ஒரு புரிதல் எனக்கு இருந்தது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லையா? தெரியல. முன்னாடி கேட்டிருக்கீங்க. சிலர் படிச்சிருக்கீங்க, ஆனால் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஏன் கேட்குறேன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாமா இல்லை அப்படியே இடையில சொல்லலாமான்னு கேட்குறதா. சரி, அப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு சில விஷயங்கள் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி நான் நினைக்கிறேன். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. சரி, இந்த பெர்கமோ அப்படிங்கிற இந்த பட்டணம், பெர்கமோ என்று சொல்லுகிற இந்த தேசம், இது ஒரு பயங்கரமான விக்கிரக கோட்டை என்று சொல்லலாம். விக்கிரகம் நிறைந்த ஒரு இடம் இந்த பெர்கமோ பட்டணம். இந்த பெர்கமோ பட்டணம் இப்போது இல்லை, இப்போது அது அழிஞ்சிடுச்சு, அது சுத்தமாக இப்போ இல்லை. ஆனால் இந்த பெர்கமோ பட்டணம் இந்த படங்களில் நீங்கள் பார்க்குறது போல், இது அந்த இதில் நான் சொன்னது போல் அதை திரும்ப மறுசீரமைத்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அதை இந்த பட்டணங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி தான் இருந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும்போதே தெரிகிறது, இந்த பட்டணம் ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம். ஒரு மலைக்கு மேலே இந்த பட்டணம் இருக்குது. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு பட்டணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் மலைக்கு மேலே நிறைய ஜனங்கள் வாழ்கிறாங்க, கிராமங்கள் வாழ்கிறாங்க. மலைக்கு மேலே போய் பார்த்துருக்கீங்களா? மக்கள் வாழ்கிறத பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தானா? மலைக்கு மேலே கிராமங்கள் இருக்கிறது. நம்முடைய ஃபுல் காஸ்பல் ஊழியத்துலையும் நம்முடைய சென்னை சென்டரில் ஜவ்வாது மலை இங்கே பக்கத்தில் இருக்குது, வேலூருக்கு மேலே மலை பக்கத்தில். அதுவும் மலையில் நடக்கிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஞாபகம் வரும்போது ஜெபம் பண்ணுங்கள்.
மலையில் செய்கிறாங்க. ரொம்ப கடினமான ஊழியம் அது. பிரயாணம் நாங்களும் போயிருக்கிறோம். பிரயாணப்பட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னா கீழே இருந்து எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 hours ஆகும் மேலே மலையில் போகணும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். இந்த பட்டணம் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம். அதுக்கு மேலே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் மாதிரி ஒரு இது செட்டப் அமைச்சிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 15,000 மக்கள் இருக்கிறது போல் இருக்கலாம். இந்த பட்டணம் முழுவதுமாக விக்கிரக கோட்டை நிறைந்த ஒரு பட்டணம். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஒரு சபையை வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபை ஒரு இடத்துல வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷனுடைய தீர்மானத்தில் ஒரு சபை ஒரு இடத்துல வராது. ஒரு ஊழியம் ஒரு இடத்துல ஆரம்பிக்க முடியாது. அது கர்த்தருடைய பெரிய திட்டம் அந்த ஊழியத்தின் மேல், சபையின் மேல் இருந்தால்தான் அந்த இடத்துல அந்த ஊழியம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நிற்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு விக்கிரக கோட்டை என்று சொல்லுகிறது போல அநேக சபைக்கு எதிரான அநேக காரியங்கள் நம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெய்வ பிள்ளைகளும் ஊழியங்களில் சந்திக்கிறாங்க. அவ்வளோ போராட்டங்கள் சபைகளுக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு ஊழியத்துக்கு மேலே தேவ திட்டம் இல்லாமல், ஒரு சபைக்கு மேலே தேவ நோக்கம் இல்லாமல் அந்த சபை, இந்த ஊழியம் ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சென்னை வட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான சுற்றுலா தலங்கள் உள்ள இடத்துல இருக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. சுற்றுலா தலம்னா வெளி ஊர்லேருந்து ஜனங்கள் வருவாங்க. எல்லா ஊழியங்களும் கிட்டத்தட்ட ஏறக்குறை அப்படி தான் இருக்கிறது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருப்போரூர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே ஸ்தோத்திரம் வெளி ஊர்லேருந்து ஜனங்கள் வருவாங்க. ஏன்னா மற்ற வழிபாடுகள் செய்வதற்காக வருவாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஊழியத்தின் மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம், பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் திருவள்ளூர்லும் அப்படி தான் அநேக வெளியூர்லேருந்து இந்த கோயில்களை, காரியங்களை பார்க்க வர்றாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் கர்த்தருடைய பெரிய நோக்கம், பெரிய திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு முக்கியமான கடவுள் ஜெவ்ஸ் என்று சொல்லுகிற ஒரு கடவுள், ஜெஸ் என்று சொல்லுகிற ஒரு பிரதான கடவுள், கிரேக்கர்களுடைய ஒரு பிரதான கடவுளுடைய ஒரு கோயில் இந்த பட்டணத்தில் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய ஒரு கோயில். இது இன்னைக்கு அது இடிந்த நிலையில் இருக்கிறது. இதுதான் அந்த கோயில். ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடிபாடுகள் அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த ஜெவ்ஸ் என்று சொல்லுகிற, அந்த ஜெஸ் என்று சொல்லுகிற, ZEUS, செஸ் என்று சொல்லுகிற கடவுளுடைய ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்கமு பட்டணத்தில் பல கோயில்கள் இருந்திருக்கிறது. பல கோயில்கள் இருந்திருக்கிறது. சுகத்துக்கு ஒரு கடவுள், ஆசீர்வாதத்திற்கு ஒரு கடவுள், ஐஸ்வர்யத்திற்கு ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்து அவர்கள் ஆராதித்து வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் எடுத்த உடனே சொல்கிற ஒரு வார்த்தை 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயம் சொன்னால் நீங்கள் சில அந்த முந்தின காலங்களில் ஒரு புறம் மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பட்டயங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இருபுறம் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு பட்டயத்தை எடுத்தால் ரோமர்கள் யூஸ் பண்ண நிறைய பட்டயத்தில் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இருபுற கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யாராவது ஒருவர் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டயம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும்
இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பெர்கமோ பட்டணத்திற்கு ஆண்டவர் எடுத்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை, என்னிடத்துல இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயம் என்ன? அது தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, அது என்ன? அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்து அந்த எபிரேயர் 4:12 நீங்க கூர்மையா கவனித்தால் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். பிரிக்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க? பிரிக்கிறது. எதை பிரிக்கிறதுன்னா, அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அந்த வார்த்தை உண்டாக்குறது. புறஜாதிக்கும் தேவ பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசத்தை அந்த வார்த்தை உண்டாகிறது. விக்கிரகங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, விக்கிரகங்கள் நிறைந்த தேசங்கள்ல வாழ்கிற தேவனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற, பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் கிடையாதுன்னா யார்ட்டையும் நம்ம சண்டை போட போறதில்ல, யாரும் நமக்கு விரோதம் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கர்த்தர் அந்த வித்தியாசத்தை பரிசுத்தத்தில் பிரதிஷ்டையில் அதை வைத்திருக்கிறார். நீங்க மற்றவர்களை போல் வாழ முடியாது. எல்லாரும் நினைக்கிறது போல வாழ்ந்து விட முடியாது. உங்களுக்கென்று சில ஒழுங்குகள் இந்த வேதம் வைத்திருக்கிறது. இந்த வேதத்துக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அது பிரிக்குது. உங்களை இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாவையும் ஊனையும், ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 அவனுடைய வாழ்க்கையில் முதல்ல உண்டாகிறது, அவன் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் அந்த மனுஷன் மாறுவான். அவனுடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்காது. எந்த அளவுக்கு இந்த வேதத்தில் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க, அந்த வேதம் அந்த அளவுக்கு உங்களை பிரித்து எடுக்கும். அந்த உலகத்திலிருந்து உங்களை வெட்டி எடுக்கும். ஏன்னா இது ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் இந்த பட்டயம் நியாயம் தீர்க்கிற பட்டயம். அதனால தான் இது இருபுறமும் கருக்குன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கீழே நம்ம வாசம், அவருடைய வாயின் பட்டயத்தால் நான் யுத்தம் பண்ணுவேன்னு போட்டிருக்கிறார். அது இந்த வசனம் தான் நம்மளை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சில பொல்லாத ஆவிகள் இருக்கிற இடங்களில் சத்ரு உங்களை அழித்து விடலாம், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடலாம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக அநேக ஆவிகள் போராடி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அவைகள்கிட்ட நீங்கள் தப்பணும்னா நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். சும்மா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது. அந்த வேறு பிரித்தலை உண்டாக்குறது இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இந்த வேதத்தில் பல மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து இதை தியானிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஏன்னா இதுக்கு இது முதல்ல என்ன செய்யுது தெரியுமா? பைபிள் படித்தேன், எனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கல. பைபிள் படித்தேன், எனக்கு எந்த ஆசீர்வாதமான வார்த்தையும் வரலை. அதெல்லாம் ரெண்டாவது. இந்த பைபிள் வாசிக்கும் போது அது செய்கிற முதல் வேலை இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கும். அது வெட்டும், அப்படி உங்களை வெட்டி தனியாக எடுக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு பெர்கமோ சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார்,
பெர்கமு சபையே, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு உனக்கு தெரியும். அந்த இடத்த பாருங்க. நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியும். இந்த பொல்லாத ஆவிகள் நிறைந்த தேசத்தில் நீ வாழ்ற, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். எனக்கு தெரியும், சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில குடும்பங்களுக்குள்ள சில ஆவிகள் போராடுகிறது. காரணம், அது மூதாதையர்கள் மூலமாய் வருகிறது, முன்னோர்கள் வழியாக வருகிறது. ஹல்லேலூயா. அது சாபத்தின் ஆவிகள், அது குடும்பங்களில் ஆனால் இவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. இவங்க நினைக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போனோன்னே எல்லாம் மாறிடும், சர்ச்சுக்கு போனோன்னா ஐயா தலையில் கை வச்சோன்னா எல்லாம் மாறிடும். இந்த கையில் ஒன்றுமே கிடையாது, இந்த கையில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை இந்த வசனம் வேறு பிரித்து உங்களை வெட்டி தனியாக எடுத்தால் ஒழிய உங்கள் வாழ்க்கையில் இந்த போராடுகிற பொல்லாத ஆவிகளை நீங்கள் ஜெயம் எடுக்கவே முடியாது. நீங்கள் இருக்கிற இடம் சாதாரணமானதல்ல. சில பொல்லாத ஆவியின் ஆளுகைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. எப்போ கேப் கிடைக்கும் உள்ள புகுந்துடலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு போதகர், சில நேரங்களில் இடத்துல போய் உட்காந்து பேசுவேன். நம்ம ஸ்தாபனத்தில் வெளியே ஊழியம் பண்ணுறார். பயங்கரமான கிருபை வரங்களோடு அந்த மனிதனை, தேவ மனுஷனை அவர் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஒரு நாள் அவர் சொன்னார், நான் அவர் ரட்சிக்கப்படும் பொழுது, அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சொல்லுவார், நான் சின்ன வயதில் எங்கள் வீட்டுக்குள்ளே குட்டி பிசாசு நடக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்படியே நடந்து போகுமா. சின்ன வயதில் அவர் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை போல உருவம் இருக்கும், கால்களில் எல்லாம் முடியாக இருக்கும், கண்ணு பெரிய கண்ணாக இருக்கும். அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரோ ஏவல் பண்ணி, யாரோ மாந்திரிகம் செய்து அந்த பிசாசை எங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. இரவானால் எங்களை தூங்க விடாது. என் வீடுகளுக்குள்ளே வந்து அது ரொம்ப அதிகமாய் போராடும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறத பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த பிசாசை உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவது இந்த பட்டயம். ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் அதை தியானிக்கிறீங்க? எவ்வளவு நேரம்? நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு பெரிய பவுலை போல பெரிய ஊழியர் உங்களுக்காக உபவாசிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டயம் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பட்டயம் உங்களை வெட்டாவிட்டால் உங்களுக்கு உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் பெர்கமு சபையை பார்த்து சொன்னார், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை என் கையில வச்சிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல எனக்கு சாட்சியா இருக்கணும்னா இந்த பட்டயத்தை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த ஆவியின் பட்டயத்தை கையில வைத்து நீ யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற பொல்லாத ஆவிகள், பிசாசுகள், அசுத்த கிரியைகளை நீங்க ஜெயம் எடுக்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வசனம் இல்லைன்னா நான் தாழ்மையா சொல்றேன், உங்களால ஜெயம் எடுக்க முடியாது. உங்களுக்கு வசனத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, எனக்கு பைபிள் தெரியல, எனக்கு பிரசங்கம் ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படியே நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பிசாசை ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் கேட்குற வசனத்தையாவது உங்கள் மனதுக்குள் பதித்து வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாம் நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்கிறது. நம்ம காலங்களையும் காரியங்களையும் நம்ம குறை சொல்லி கொண்டு, நம்முடைய பின்னணியும் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆர்வமாக இருந்தால் எதையும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வது போல், யாகம்மாள் என்ற தாயார், அந்த ஊழியக்காரங்க அம்மா, அந்த அம்மா மாதிரி வல்லமையாக ஊழியம் செய்த அநேக பெண்கள் இன்னைக்கு இல்லை. அவ்வளோ வல்லமையாக அந்த அம்மா ஊழியத்துக்கு பயன்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. எனக்கு அதான் ஆச்சரியம்.
ஹல்லேலூயா. அவர்களும் சின்ன வயதில் மாந்திரிகத்துக்குள்ளே கட்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தவங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க அப்பாவா யாரோ ஒருத்தவங்க அந்த ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. யாரோ அந்த ஹோட்டலுக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஹோட்டலில் யார் சாப்பிட வந்தாலும் உணவுக்குள்ளே முடி கிடக்கும். முடி அப்படிப்பட்ட பயங்கரமான மாந்திரத்துக்குள்ளே இருந்த அந்த அம்மா, அந்த குடும்பத்தில் இருந்த அந்த அம்மாவை ஆண்டவர் ரட்சித்து வேறு பிரித்தெடுத்தார். பைபிள் வாசிக்க தெரியாது, தெரிந்த வசனங்களை சொல்லி அதிகமாக ஜெபிக்கும் அந்த அம்மா. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கிருபை வரங்கள், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். யார் போனாலும் அவங்கள பார்த்து A to Z சொல்லிடுறோம் அந்த அம்மா. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம ஜெபத்தில் தான் எல்லாம் இருக்குது, நம்ம முழங்காலில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு பைபிள் படிக்க டைம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லை, எனக்கு நான் அதை பெறேன், இதை பண்ணுறேன் இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னா, பெர்கமு சபையே, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த ஜெஸ் என்று சொல்கிற இந்த கடவுளுக்கு நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது போல இதில் ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தார்கள். அதுதான் அந்த டெம்பிள். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த டெம்பிள் இது கட்டி வச்சுருந்தாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதை பாருங்கள், இதனுடைய அந்த டெம்பிளுக்கு உள்ள, அதாவது வெளியே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த டெம்பிள். வெளியே இருந்தால் இப்படி தான் அந்த பா ஷேப்பில் தான் இருக்கும் அந்த கோயில். கீழே பாருங்கள், இங்கே பலி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் அங்கே பலிகள் செலுத்தப்படுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கே விலங்குகளை போட்டு, ஆடுகளை மாடுகளை போட்டு, அந்த ஓயாமல் அந்த இடத்த பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அவ்வளவு முழுவதும் இரத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் அதை ஜூம் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த இடம். இதுதான் ஆண்டவர் சொல்கிற சாத்தானுடைய சிங்காசனம். இந்த கடவுள் தான் பிரதான கடவுளாக பார்த்தார்கள். உண்மையாகவே இந்த பெர்கமு இடத்துல தான் சாத்தானுக்கு த்ரோன் இருந்து, அவனுக்கு சிங்காசனம் இருந்து. திரும்ப சொல்கிறேன், அது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை, சிங்காசனம் என்று சொல்கிறது. அங்கே இருந்து தான் அவன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா அங்கே அவனுக்கு செய்யப்பட்ட யாகங்களும் பலிகளும் அதிகம், இரத்த பலிகள் அதிகம். அதனால அந்த கடவுள் அங்கே அதுக்கு சிங்காசனத்தை அது அங்கே அமைச்சு கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜெஸ் என்று சொல்கிற இந்த பிரதான கடவுளுடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அங்கே உட்கார்ந்துருக்கிறது. அங்கே இருந்தால் ஆப்ரேட், முழு உலகத்தை ஆப்ரேட் பண்ணுது. முழு ஏன்னா சிங்காசனம் நல்லா கவனிக்கணும். சும்மா அது இருக்கிற இடம் கிடையாது, அதுக்கு த்ரோனே அங்கே தான் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானுக்கு சிங்காசனம் எங்கே இருக்குது தெரியுமா? தெரியாமா? நிறைய இடத்துல வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. சில இடத்துலேருந்து சில பிசாசுகள் தெளிவாக போராடும். திருவள்ளூரில் அப்படி இருக்கு. அதுக்கு பாதிப்பு அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் அந்த வசனத்தால் தப்புவிச்சவனை தவிர எல்லாரிடத்துலையும் அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா அது அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுது, அது அங்கேருந்து அது கிரியேட் செய்யுது. ஆண்டவர் பெர்கமு சபையை பார்த்து சொன்னார், நீ இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்லைம்மா, அங்கே சாத்தானுக்கு சிங்காசனம் இருக்குது, அங்கே இருந்து தான் அவன் எல்லா வேலையும் செய்கிறான். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து நீ அவனை ஜெயித்தே ஆகணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கிற சில தேவ பிள்ளைகளை வார்த்தை என்கிற பட்டயத்தை ஏந்தி கொண்டு சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிறதுல தேவ பிள்ளைகளை இந்த செய்தி மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். நீங்க எப்படிப்பட்டவர்களாய் மாற போறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிசாசை பார்த்தாலே பயம். நான் சொல்கிறேன், இந்த வேதத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க, அதிகமாக இந்த பைபிளை உட்காந்து வாசிங்க. அது உங்களை வெட்டி எடுக்கும். முதல் வேலை என்ன செய்யும்? உங்களை
வெட்டி எடுங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை தரும், ஒரு அத்தாரிட்டியை தரும். எதுக்கு தெரியுமா? சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்க. இன்னைக்கு அது யார் செய்யணும் தெரியுமா? தெய்வ பிள்ளைகள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பெர்கமோல சாத்தானுடைய சிங்காசனம் இப்போ இல்லை. அதை கவிழ்க்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை குறித்து நான் பார்க்க போகிறோம். நீங்களும் அது போல மாறணும்னு நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு பெர்கமோ பட்டணம் இப்படி தான் இருக்கு. அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். இன்னைக்கு அந்த கோவிலை போன்று அந்த ஜோஸ் டெம்பிள் அப்படியே பெர்லின் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல, இங்கிலாந்து நினைக்கிறேன், அங்கே அந்த மியூசியமில் அதை அப்படியே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இதை அப்படியே பொம்மை மாதிரி அதை செஞ்சு வச்சுருக்கிறாங்க, ரெப்ளிகா அப்படியே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்கமு பட்டணத்தில் நிறைய விக்கிரக கோயில் இருக்கும். இங்கே சுகத்திற்கென்று ஒரு கடவுள் அவர்கள் வைத்திருந்தார்கள். எதுக்கு வச்சிருந்தாங்க சொல்லுங்க? சுகம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு பேர் அஸ்கிலிபியோஸ் என்று சொல்லுகிற தெய்வம். இந்த தெய்வத்துக்கு கோயில் இருட்டா இருக்கும். இரவு நேரங்களில் எந்த வெளிச்சமும் வைக்க மாட்டாங்க, இருட்டாக வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், யாராவது அந்த கோயிலுக்குள்ளே படுத்தாங்கன்னா இரவு நேரங்களில் பாம்புகள், சர்ப்பங்கள் அவர்கள் மேல் ஏறி செல்லும். அப்படி சென்றால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த பிசாசுகள் சில அற்புதங்களை செய்து சுகமும் சில பேருக்கு கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பெர்கமோ சபைகிட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வெட்டி எடுக்கிறதும் இந்த வார்த்தை தான், உன்னை அதிகாரப்படுத்துறதும் இந்த வார்த்தை தான், உன்னை சுகப்படுத்துறதும் இந்த வார்த்தை தான். நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவளை என்ன செய்வேன்? எங்க ஆசீர்வாதத்திற்கு ஒரு கடவுள், ஐஸ்வர்யத்துக்கு ஒரு கடவுள், வேலைக்கு ஒரு கடவுள், காரியம் வாய்க்க ஒரு கடவுள், சுகத்துக்கு ஒரு கடவுள், அற்புதத்திற்கு ஒரு கடவுள்னு அவங்களுக்கு நிறைய இருந்து ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ அங்கே இங்கேயும் ஓடண்டா. பெர்கமோ சபையை அங்கே இங்கேயும் ஓடாதீங்க. உட்கார இடத்துல வேதத்தை திறந்து வச்சு உட்கார்ந்து வாசிங்க, அதை தியானிங்க. நான் சொல்கிறேன், வேத வசனங்களை வாசித்து சில வசனங்கள் உங்களுக்குள்ளே அக்கினியை மூட்டும் என்று சொன்னால் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தேவ ஊழியருடைய செய்தியை உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரியும், ராபர்ட் ரொனால்டு பாஸ்டர். அவருக்கு செய்தியை கேட்டிருக்கீங்களா? அவர் ஒரு நாள் இங்கே கூப்பிடணும். உங்களெல்லாம் உட்கார விட மாட்டார். என்ன மாதிரி நல்ல ஒரு தெய்வ மனுஷன் ஆண்டவர் நல்லா பயன்படுத்துகிறார். அவரை ஆண்டவர் தொடர்ந்து அவரை காக்கட்டும். ஒரு நாள் அவருக்கு செய்தியை உட்காந்துக்கணும். அவர் சத்தம் இங்கேருந்து தான் வரும். நெஞ்சு ஈரல் தண்ணி, நெஞ்சு தண்ணிலாம் நிற்கிற அளவு சத்தம் போடுவார். அப்போ பிள்ளை ஒரு நாள் கேட்டான், டாடி எதுக்கு டாடி இப்படி சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க? கர்த்தர் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு. அவ்வளோ அபிஷேகமாக பேசுகிறார். அப்போ நான் சொன்னேன், அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்ல. நான் சொன்னேன், இதான் ஆண்டவருக்கு மறுபக்கம். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவருக்கு. நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவரை ரொம்ப அன்புள்ளவராக சாஃப்டாக பேசியே நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவர் கர்ச்சிக்கிறதுலாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்ச்சிப்பார். அது உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் வசனம் இருக்குது. பைபிளில் வசனம் இருக்குது. அப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு தூரம் ஆவியில் நிரம்பி அந்த வசனத்தை நீங்கள் அங்கீகரித்து நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் குணத்தை, சுகமாகுதலை, அற்புதத்தை, தேவைகளை, வேலையை, எது வேணுமோ
இந்த வசனம் உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துல உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, நீ வசனத்துல உன் நேரத்தை நீ செலவு பண்ணுனா உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை எந்த பொல்லாத ஆவியினாலும் அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல அது ஒரு 58 ஏக்கர் நிலம். அங்கே பின்னாடி உடங்காடு, உடமரம் காடு, அந்த பக்கத்தில் ஒரு தோப்பு, அதை தாண்டி உடமர காடு. நான் சில நேரங்களில் வேதத்தை எடுத்து, பைபிள் எடுத்து அந்த அங்கே அந்த அந்த ஏக்கர் எங்கே முடியுதோ அங்கே போய் உட்கார்ந்து முழங்கால் போட்டு நான் கத்துவேன். என்னுடைய வாலிப நாட்களில் 20-21 வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் கடந்து கத்துவேன். நான் நினைப்பேன் யாருக்கும் கேட்க அவ்வளோ சத்தமாக. இந்த பக்கம் ஹாஸ்டல் எத்தனையோ தூரம் தள்ளி, இந்த பக்கம் ஹாஸ்டலுக்கு வரும்போது பசங்க கேட்பாங்க, எப்படி நல்லா ஜெபம் பண்ணியா, இங்கே வர சத்தம் கேட்டு அப்படிம்பாங்க. ரொம்ப நாள் கேட்டிருக்கு. ஒரு நாள் சொன்னேன், அப்போ தான் நான் நினச்சேன் அவ்வளோ சத்தமாக கேட்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூரையை தாண்ட மாட்டேங்க நம்ம ஜெபம் சத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் நிறைய நேரம் அது சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் சில நேரங்கள் ஆவியானவர் உங்களை அப்படி நடத்துவார் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சத்தம், அந்த ஜெபத்தில் நம்முடைய சத்தம் எழும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கிரியைகளை அதை ஜெயம் எடுக்க. ஏன்னா நமக்குள்ள யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். அவர் கர்ச்சிக்க விரும்பும் பொழுது நம்ம கர்ச்சித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சில பொல்லாத ஆவிகளை நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பெர்கமு சபையில் இந்த சாத்தானுடைய சிங்காசனம், அதுக்கு கிளையா இருந்த நிறைய பொல்லாத ஆவிகள் இவையெல்லாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் கர்த்தர் அந்திப்பா என்ற ஒரு ஊழியரை கொண்டு வந்தார். அதில் நீங்க வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த அந்திப்பா குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் அதில் இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சி. என்ன சாட்சி? சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. இந்த அந்திப்பாவுடைய ஒரு கற்பனை படம் இதில் நான் போட்டிருக்கிறேன். இப்படி தான் இருந்தாரான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இது ஒரு கற்பனை. இப்படி அவர் ஒரு அளவு இப்படி இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வயதான தோற்றம். இவரை குறித்து சொல்லப்பட்டது உண்மையுள்ள சாட்சி. ஆனால் இதை நான் வாசிக்கும் போது அதிர்ந்து போனேன். என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே டைட்டில் இயேசு இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் உண்மையுள்ள, அதே டைட்டில் எடுத்து ஆண்டவர் எந்த வஞ்சனை இல்லாமல் அப்படியே கொடுக்கிறார் இந்த அந்திப்பாக்கு. அப்போ இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள சாட்சி இவன். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு கணம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு உண்மையை ஆண்டவர் இடத்துல பார்த்தார். அது கற்பனை கொண்டு பண்ணி பார்க்க முடியல. ஹல்லேலூயா. வேற எந்த மனுஷன் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரே சொல்லுகிறார் இவன் உண்மையுள்ள சாட்சி. ஹல்லேலூயா. வேற ஏதோ ஊழியக்காரரோ இரு தேவதூதனோ சொல்லல, இயேசுவே சொல்லுகிறார் இந்த அந்திப்பா என்பவன் உண்மையுள்ள ஒரு சாட்சி. இவனை என்ன பண்ணாங்கன்னா, இவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். இவன் கொன்னு போட்டாங்க இவனை. ஹல்லேலூயா. இவனை இந்த தேவ மனுஷன், இவர் ஒரு பிஷப், இவர் ஒரு ஊழியராக இருந்தார். இந்த பெர்கமு சபைக்கு இவரை கொல்லும் பொழுது எப்படி கொண்டாங்கன்னா, இந்த மாதிரி வெண்கலத்தால் செய்யப்பட்ட
ஒரு காளை உண்டு. அந்த காலங்களில் ரோமர்கள் கிரேக்கர்கள் வைத்திருந்தார்கள். இது முழுவதும் வெண்கலத்தால் இருக்கும். முழுவதும் எப்படி இருக்கும்? வெண்கலத்தால் இருக்கும். இதுக்கு அடியில் நெருப்பை மூட்டி, நெருப்பை அதிகரித்து, அந்த யாரை சாக வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும், அதற்குள்ளே கொண்டு போட்டு அதை கதவை மூடிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த கதவை மூடின உடனே அந்த கீழே நெருப்பு போட்ட உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? வெண்கலங்க கதன்னு எரியும். உள்ளே இருக்கிற அந்த நபர் முழுவதுமாய் சத்தம் போட்டு கத்தி கதறி அந்த சூட்டு தாங்காமல் அவர் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்படி தான் இந்த அந்திப்பா மரித்தார். இது மரிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த காளையினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து ஒரு சின்ன பைப்பு மாதிரி எடுத்து அந்த சத்தம் போடுகிற அந்த மனிதன் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய ஹார்ன் மாதிரி. இவர் சத்தமோட இவர் கத்த அதுக்கு சத்தம் எப்படி வரும்னு சொன்னால், அந்த காளை உண்மையாகவே கத்துவது போல ஒரு சத்தம் வரும். அந்த வெண்கலத்தால் ஆன அந்த சிலையினால் அந்த காளை உண்மையாகவே சத்தம் போடுவது போல ஒரு இது வரும். எல்லாரும் ஆர்ப்பரித்து அந்த காளைக்கு உயிர் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஜனங்கள் பாருங்க எவ்வளோ மூட நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க. உள்ள மறிக்கிற மனுஷன் அவன் உயிர் போகும்போது சத்தம் போடுறத உள்ள ஒரு ஹார்ன் மாதிரி செட் பண்ணி அதை வாய் வழியாக கொண்டு வந்து அந்த புகையும் அந்த சத்தம் வரும்பொழுது அந்த காளை உமிர் இது பண்ணி சத்தம் போடுது, அதில் வாயிலிருந்து புகை வருதுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களாம். ஹல்லேலூயா. இப்படி தான் இந்த அந்திப்பா மரித்திருக்கிறார். இவர் ஒரு ஊழியர். இவர் தான் முதல் அந்த ஆசியாவில் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம். நேற்று நம்ம போன நாட்களில் நம்ம படித்தோம் இரத்த சாட்சிகள். போன சபையில் யாரை குறித்து படித்தோம்? போலிகார்ப்பை குறித்து படித்தோம். அவரெல்லாம் அதுக்கப்புறம் மரித்தார். இவர் முதல் அந்த இரத்த சாட்சி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வாழ்ந்த இந்த மனுஷன் இந்த சாத்தானுக்கு ஒரு சவாலாக இருந்தார். சாத்தான் எவ்வளவோ இந்த மனுஷனை அழிக்கணும் கொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து, ஆனால் அதால் முடியலை. கடைசியில் இந்த மனுஷனுடைய உயிரை அது எடுத்தது. ஆனால் இன்னைக்கு இந்த அந்திப்பாவுடைய ரத்தம் அந்த பெர்கமோவில் சிந்தப்பட்டதோ, அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை அந்த பெர்கமோக்கு எழுதினார். அந்த பெர்கமோவில் இருக்கிற ஜனங்களும் மனம் திரும்பலை. நீங்கள் சிமர்னா பார்த்தீங்கன்னா அந்த தேசம் இரத்த சாட்சிகள் மரித்த பிறகு அவர்கள் மனம் திரும்பினபடியால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஆனால் பெர்கமோ ஜனங்கள் மனம் திரும்பலை. அங்கே இருக்கிற அந்த கோட்டைகளை நிர்மூலம் பண்ணும்படியாய் ஆண்டவர் முடிவு பண்ணினார். அந்த கோட்டையை ஆண்டவர் இடித்து போட்டார். அந்த சாத்தானுடைய கோட்டையை ஆண்டவர் இடித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய சிங்காசனத்தை வைக்க விரும்புகிறான். உங்கள் இருதயமாகிய பலகையில், உங்கள் இருதயத்தில் அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் இருந்தாலும் பிசாசு இந்த உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்கிறது. அவன் இந்த உலகத்தில் சில மனிதருக்குள் புகுந்து அவருடைய இருதயத்தை தன்னுடைய சிங்காசனமாய் மாற்றி அவர்கள் மூலமாய் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தில் சில கிரியை நிறைவேற்ற அவன் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் பிசாசுக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. உங்க இருதயத்தை அவன் தன்னுடைய சிங்காசனமாய் மாற்ற விரும்புகிறான். ஹல்லேலூயா. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பெர்ஷியா, இந்த தானியேல் என்பவன் பாபிலோனுக்கு அடிமையை கொண்டு போகப்படுகிறான். இந்த பாபிலோன் தேசம் பெர்ஷியா தேசமால் வீழ்த்தப்படுகிறது. இப்போ தானியேல் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டானோ பெர்ஷியா தேசத்துக்குள்ள வந்துட்டான். தானியேல் வந்துட்டார். பெர்ஷியா தேசத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள தானியேல் ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும், அவர் அந்த பெர்ஷியா தேசத்திற்குள்ள அன்றில் தான் இருக்கிறார். அந்த பெர்ஷியா தேசத்தை அந்த நாட்களில் பிசாசு ஆளுகை பண்ணி கொண்டிருந்தது. அவனுடைய சிங்காசனம் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் தானியேல் சொல்கிற பெர்சியா தேசத்தின் அதிபதி என்னோடு கூட போராடினா. என்ன போராடினானா, தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. தானியேல்கிட்ட இருந்து, கர்த்தரிடத்திலிருந்து தானியேலுக்கு எந்த பதிலும் வரக்கூடாதுன்னு அந்த பெர்சியா தேசத்தை ஆளுகை பண்ற ஒரு அசுத்த ஆவி தானியேலுடைய ஜெபத்துக்கு விரோதமா போராடி கொண்டிருக்குது. நல்ல கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிக்கிறோம். நம்முடைய தேசத்தை யார் ஆளுகிறார்களோ அவர்களை வைத்துதான் அந்த தேசத்துல சில ஆவிகள் போராடும். அந்த சீட்ல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு கோரேஸ் மனம் திரும்புகிறார். கோரேஸ் சில காரியங்களை செய்கிறார். ஆனா பெர்ஷியா தேசத்தை அன்னைக்கு ஒரு பொல்லாத ஆவி ஆண்டு கொண்டிருந்தது. அது என்ன பண்ணிச்சு? தானியேலுடைய ஜெபத்தை தடுத்துச்சு. நீங்கள் எலெக்ஷனுக்கெல்லாம், நம்ம தேசத்துக்கு எலெக்ஷன் வரப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல ஞானமாக கர்த்தர் யார் அந்த சீட்டில் வைக்கணும்னு விரும்புகிறாரோ அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவானா, அந்த சீட்டை நிரப்புறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் அவனுடைய நபர்களை வைத்து. காரணம், அந்த தேசத்தை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு இங்க செய்யப்படுகிற ஜெபம், இங்க செய்யப்படுகிற ஊழியம் எல்லாமே போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மேல அந்த அட்மாஸ்பியரை ஒரு ஆவி ஆளுகை பண்ணி கொண்டிருக்கு. அதனால தான் தேர்தலுக்கு அதிகமாக உங்களை ஜெபிக்க சொல்றது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு நபர் அந்த சீட்டுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமானவங்கள் தேசத்தை ஆளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு தானியேலை தாரு, எங்களுக்கு தாவீதை தாரு, எங்களுக்கு யோசேப்பை தாரு, எப்படியாக எழுப்பி தாரு ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆமீன் ஒரு ஜெபத்தோடு அந்த பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட, ஒரு பாடலோடு துதியோடு ஆரம்பிக்கப்பட்ட எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்முடைய இந்தியா தேசம் எங்கும், தமிழ்நாட்டு எங்கும் ஓடுகிற டவுன் பஸ்கள் எல்லாம் கிறிஸ்துவ பாடல்கள் ஒலித்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தேசத்தை தாவீதுகள் ஆள வேண்டும். நமக்கு ஆசை வரணும். முதல்ல ஆண்டவரே காசு வாங்க மாட்டேன் நான் ஓட்டுக்கு, யாருக்கும் காசு வாங்கி நான் ஓட்டு போட மாட்டேன், நீர் சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு நான் போடுவேன். இது நமக்கு தீர்மானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சிங்காசனம் அமைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் வராது ஆண்டவரிடத்துல இருந்து. ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சிங்காசனம் அமைக்க இடம் கொடுக்காதீங்க அவனுக்கு. உங்கள் இருதயத்துக்குள்ளே வர, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர அவன் போராடி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை பிடிச்சா உங்கள் குடும்பத்தை அழிச்சிடலாம், உங்களை பிடிச்சா உங்கள் பிள்ளைகளை அழிச்சிடலாம், உங்களை பிடிச்சா ஒரு சபையை அழிக்கலாம், உங்களை பிடிச்சா ஒரு தேசத்தை கெடுக்கலாம், உங்களை பிடிச்சா ஒரு கிராமத்தை கெடுக்கலாம். சில நபர்களுக்குள்ள முக்கியமாய் அவன் தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க போராடி கொண்டிருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்காக தான் பல காரியங்களை அவன் கையில் எடுக்கிறான். இன்னைக்கு மீடியா, அரசியல், சினிமா எல்லாவற்றையும் அவன் கையில் கொண்டு வருகிறான். எப்படியாகிலும் கொண்டு வந்து சில நபர்களை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வைக்கணும் என்று விரும்புகிறான். பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஆளுகை பண்ணுகிறவனாக இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த நன்மையும் உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் கர்த்தர் ஆளணும். இந்த காலத்தின் அந்திப்பாவாய் நீங்கள் மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வீட்டை, உங்கள் கிராமத்தை, உங்கள் தேசத்தை எந்த சாத்தானின் நாவி ஆளுகை செய்ய விடாத ஒரு அந்திப்பாவா உங்கள் ஜெபம் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும்.
ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா நம்ம வாழணும். அவன் நம்மளை பார்த்து பயப்படணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்திப்பா என்னைக்கு அங்க இரத்த சாட்சியம் மறித்தானோ, ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை அங்கிருந்து வேரோடு பிடுங்கி தூக்கி தூர எரிஞ்சிட்டார். அந்த இடம் முற்றிலுமா பாழாய் கிடக்கிறது. அந்த அந்திப்பா உண்மை உள்ள சாட்சியினுடைய ஒரு இரத்தம் அங்க சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலத்தின் அந்திப்பாவாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. சில பொல்லாத சிங்காசனங்களை கவிழ்க்கிற ஒரு அந்திப்பாவா உங்கள் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. உங்க வீட்டில், உங்க சந்ததியில, உங்க கிராமத்தில், உங்க தேசத்தில் சில சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கா? இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த சிங்காசனம் கவிழ்க்கப்படாம நம்ம வேற வேலை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய முக்கிய நோக்கமா இருக்கணும், என் குடும்பத்தில் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, என் கிராமத்தில் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, என் தேசத்தில் அவனுடைய சிங்காசனம் இருக்கு. நான் அதற்கு விரோதமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த ஜெப கிருபைகள் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அந்த முழங்கால் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இந்த தேசத்தை பிசாசு ஆளக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், தேசத்தின் ஆசீர்வாதம் முழங்கால் படி இருக்கிற அந்திப்பாக்களின் முழங்கால்ல தான் இருக்கு, வேற யாருக்கு கையில இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் மேடையில் பேசலாம், பழம் நழுவி பாலில் விழ மாதிரி பேசலாம், ஆனால் தேசத்தின் ஆசீர்வாதம் அவங்க கையில் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அட்மாஸ்பியர் மாறணும். அட்மாஸ்பியரில் சில பொல்லாத ஆவிகள் போராடி கொண்டு இருக்குது. அது தேசத்தை விட்டு மாறாமல் ஒன்றும் தேசத்தை மாற போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பிசாசனுடைய சிங்காசனம் இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் மாறும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மாறுவீங்களா? உங்கள் வாழ்க்கை மாறுமா? ஆனால் நீங்கள் நல்ல உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இனியும் உட்காந்து ஆமென் சும்மா உட்காந்து அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்க போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஏதோ வெந்ததை சாப்பிட்டோம், முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு எப்படியோ வாழ்ந்தோம் போனோம் இல்லை. ஒரு இந்த காலத்தை அந்திப்பாவா நான் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அந்த தேசத்தில் சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கிறவனா நான் மாறணும் ஆண்டவரே. இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு பக்கத்தில் பிசாசு போராட தான் செய்வான். அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதாகிலும் என் தேசத்துக்காக, என் கிராமத்திற்காக, என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் பிசாசு ஆளுகை பண்ணக்கூடாதப்பா. என் சந்ததிகள், அடுத்த சந்ததிகள், என் தேசத்தில் இருக்க அடுத்த சந்ததிகள் உம்மை ஆராதிக்கிறவளாய் மாற வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரமாக நம்ம எடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் தேசத்தை, உங்கள் பட்டணத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை பிசாசு ஒரு நாளும் சிங்காசனம் போட்டு உட்கார விடாதீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிசாசு சிங்காசனம் போட்டு உட்காரக்கூடாது. இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. அந்த ஜெப அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்கப்பா. அந்த ஜெப கிருபை என் மேலே ஊற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சில சிங்காசனங்கள், பிசாசுடைய சிங்காசனங்கள் என் வீட்டில் இருக்கிறது மாதிரி, என் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவைகள் கவிழ்க்கப்பட ஒரு அந்திப்பாவா என்னை அபிஷேகம் பண்ணப்பா. எனக்கு அந்த கிருபையை தாரப்பா. அடுத்த சந்ததிகளை வஞ்சிக்கிற ஒரு சிங்காசனம் என்னுடைய வீட்டில் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த பொல்லாத ஆவிகளை, அந்த சிங்காசனங்களை நான் கவிழ்க்கும்படியா என்னையும் பயன்படுத்தும். ஒரு உண்மையுள்ள சாட்சியாகி அந்திப்பா போல என்னையும் பயன்படுத்த ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை அதிகாரப்படுத்துவாராக. ஒரு விசேஷ கிருபைகளால் உங்களை நிரப்புவாராக.
சில சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கும்படியாய் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அக்னியை கொண்டு உங்கள் மேல் போடுவாராக. நீராபா கண்டடாபா ஷிகபாடா துடபலரபரபா. எனக்கு அந்த கிருபையை தாங்காண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்காண்டவரே. சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு உண்மையுள்ள சாட்சியோ என்னை மாற்று. அந்த ஜெப கிருபைகள் எனக்கு தாரு. நான் இருக்கிற பட்டணத்துல சாத்தானுடைய சிங்காசனம் எப்படி இருக்கலாம்? எலியா இருக்கிற இடத்துல பாகாலுக்கு என்ன வேலை? ரிகபாலா ஷண்டதா கண்டடபா. வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை நீங்க மாறுவீங்களா? உங்க வாழ்க்கையில் அந்த உணர்வு உண்டாகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வாழ்கிறோம் என்று இல்ல, நாம் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு சிங்காசனம் இருக்க கூடாது. இந்த ஊழியம் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு சிங்காசனம் இருக்க கூடாது. இந்த வைராக்கியம் நமக்கு வேணுங்க, இந்த அபிஷேகம் நமக்கு வேணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும். இதுவரை உபவாசிக்காதவங்க உபவாசித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படி எல்லாம் ஜோம் பண்ணா பிசாசு என்னைக்கு தான் போராடல? நீங்க சும்மா இருக்கும்போது மட்டும் உங்களை விட்டுட்டானா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜோம் பண்ணாமல் நான் எந்த பிசாசையும் எதிர்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு போராட்டம் வந்துடும். சரி, நீங்கள் சும்மா இருங்க, உங்களை விட்டுறானா பார்ப்போமே. உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்குது, நீங்கள் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான், உங்களை குடஞ்சிட்டு தான் இருப்பான். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் அந்த குட்டி பிசாசுக்கெல்லாம் பயப்படப்படாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எடுத்து இதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வீசினாலே அவன் ஓடிடுவான். ஆமென். இது ஃபுல்லா நிரப்பி இந்த பொற்பாத்திரத்தை நிரப்பி கையில தந்திருக்கிறார். இதுல இருந்து ஒன்னு தூக்கி போட்டாலும் ஓடிடுவான். அவ்வளவுதான் அவனுக்கு பெலன், அவ்வளவுதான் அவனுக்கு ஸ்டஃப், அவ்வளவுதான் அவனுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, அவ்வளவுதான் அவனுக்கு. இயேசுவின் நாமத்தில் சிங்கங்களின் ஆவிகளை நசுக்கிறேன், சங்கீதம் 91 சொல்லப்பட்ட போல நான் செய்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு ஆஃப் அவன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் இருந்து எழும்புகிற எல்லாரும் இந்த பட்டயத்தை உடையவளாக நீங்கள் மாறணும். நம்ம இருக்கிற இந்த பட்டணத்தில் சாத்தானுக்கு சிங்காசனம் இருக்கக்கூடாது. 2021 ஒரு 26 ஆண்டவர் சில மாற்றங்களை கொண்டு வந்தாகணும். இந்த கிராமங்களில் நான் கவனித்து வருகிறேன், சுற்றிப்புறங்களில் ஒரு 10 கிராமங்களுக்கு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய கிராமங்கள் அவனுடைய சீட்டு போட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஹல்லேலூயா. அதில் முக்கியமான ஒரு இடம் ராமத்தண்டலம். ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு இடம். இது ஒரு தலைமை இடமாக்கும். நான் ஓப்பனாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியில் இருக்கிற அநேக கிரியைகளுக்கு இது ஒரு தலைமை இடம். சும்மா ஒன்று ஆண்டவர் இங்கே ஒரு ஊழியத்தை கொண்டு வரல, இது அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். இங்கே ஒரு பயங்கரமான ஒரு வலு சர்ப்பம் இந்த கிராமத்துக்கு மேலே எழும்பி நிற்குது. அதுக்கு எனக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. காலையில் எழும்பணும், வேலைக்கு போனோம், உள்ள காரியத்தை முடிக்கணும், வரணும். நம்ம இருக்கிறோம். இந்த காலத்தின் நந்திப்பாவா நீங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தோட கை கோர்த்து நின்று இந்த பகுதியில் 2026 ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஹல்லேலூயா. சில ஜனங்களை நம்ம போய் சந்திக்கிறோம், பார்க்குறோம், ஜோம் பண்ணுறோம், எவ்வளவோ சபைக்கு கூப்பிடுறோம். ஏன் வரலன்னா அவங்கக்கிட்ட எந்த தப்பும் இல்லை, கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அது கிளியராக சில நாட்கள் பிடிக்கும். உண்மைதான். உடனே நடந்துடாது, ஓவர் நைட்டில் நடக்காது. ஆனால் அது கிளியர் ஆன பிறகு தான் அந்த ஊழியத்தில் எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும் பொழுது அந்த எழுப்புதலில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கணும் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பங்காக இருக்கணும். நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் என்னையும். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலராக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய பாரம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. ஏதோ ஜெபிக்கிறோம் என்று அல்ல, ஜெப வீரர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. வாரியர்ஸ் அதுக்கு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அப்படி நீங்கள் மாறும் பொழுது அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உங்களை கொண்டு வந்து இணைச்சிருக்கிறார். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற சில சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த இடத்துல உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அதுக்கு தான் உங்களை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வேலை கிடைக்க, வீடு கட்ட, உங்கள் பிள்ளை கல்யாணம் நடக்க இங்கே கொண்டு வரல உங்களை. அதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்வார். அதுக்கு அவருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு. அது ஹல்லேலூயா. அவர் என்ன பால்வாடியில் படிச்சுட்டு இருக்க பிள்ளையா ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட? அவருக்கு தெரியும், செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்வார். நம்ம தரிசனம் என்ன? ஹல்லேலூயா. உங்களை எதுக்கு இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து இணைச்சாருன்னா, இந்த பகுதிகளில் சில சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, அதை கவிழ்க்கும்படியாக தான் உங்களை இங்கே வச்சிருக்கிறார். தயவு செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சிலவர் சொல்றீங்க, பாஸ்டர் பயங்கர போராட்டமாக இருக்கு. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி. ஹல்லேலூயா. இருக்கிற இடம் அப்படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இந்த அளவுக்கெல்லாம் நம்ம மாறலையே. அந்திப்பா உயிரை கொடுத்தாரு, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இன்னும் மாறலையே. ஹல்லேலூயா. நம்ம மனநிலை அப்படி மாறிட்டா, பிரைஸ் தி லார்ட், எப்படி ஆகிலும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் பெர்கமோவில் இருந்த பலிபீடம் ஒரு மனுஷனால, ஹல்லேலூயா, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பலிபீடத்தை தேடி வருவாங்களாம். ஹல்லேலூயா. இந்த இதுக்கு பாருங்க, இதான் இந்த கோயில். இந்த பலி எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இதை தேடி வருவாங்க. மலைக்கு மேலே ஏறி கஷ்டப்பட்டு வந்து அங்கே கடந்து பலி செலுத்தி, ஹல்லேலூயா, ஒரு மனுஷனை வச்சு ஆண்டவர் வேரோட பிடுங்கி எடுத்துட்டார். அதான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அவருக்கு ஒரு ஆள் போதும், அவருக்கு ஒரு ஆள் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது எப்படி இருக்கு பாருங்க. அந்த இடம் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டா அந்த இடத்த ஆசீர்வதிப்பார். இல்லை, ஹல்லேலூயா, அவருக்கு நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் அந்த பெர்கமோ சபையை பார்த்து சொன்னார், என் வாயின் பட்டயத்தால் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த யுத்தத்துக்கு விளைவு தான் இது நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. இந்த பைபிள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. இந்த பெர்கமோ சபையில் இருந்த ஏன் இப்படி இந்த ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னா, இவங்க ஒரு உபதேசத்தை கேட்டு வளர்ந்தாங்களாம். அது என்ன உபதேசமா? நீங்கள் வாசிக்கிறோம் அந்த 14ஆம் வசனத்தில், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இது மலையின் மேல் இருக்க பட்டணம். இங்கே செய்யப்படுகிற ஆடு பலி, மாடு பலி, எல்லா பலியும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே கொண்டு போன பிறகு இந்த ஜனங்கள் அந்த எடுத்து வச்சு ஒரே என்னது சிக்கன் கபாபு, பீப் கபாபு எல்லாம் ஒரே சாப்பாடு நடக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை நீ புசிக்கிறாய். ஹல்லேலூயா. நீ புசிக்கிறாய். அதுபோல் வேசித்தனம் பண்ணுகிற ஒரு இடரல், அப்படிப்பட்ட ஒரு உபதேசம், அது பிலையாமுடைய உபதேசம். நிக்கோலாய் அப்படின்னு சொல்ல 2 பேர், பிலையாம் நிக்கோலாய் அப்படி சொல்ல 2 பேருடைய உபதேசம். இந்த நிக்கோலாய் குறித்து பைபிளில் இல்லை, ஆனால் இவன் ஒரு கிருபை உபதேசம் பண்ணுகிற, போலி கிருபை உபதேசம் பண்ணுகிறவன் என்று ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. போலி கிருபைன்னு என்ன? எப்படினாலும் வாழலாம். இப்போ நாங்கள் பிரசங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வேண்டாம், சத்தம்லாம் போனோம். எப்படினாலும் நீ இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் நீ இரு, என்னனாலும் பண்ணு, என்ன அசுத்தனாலும் பண்ணு, ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிருவார்? மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். நீ பாவம் பண்ணிக்கிட்டே இரு, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துடலாம் நரகத்தில். ஈஸி, வசதியாக போவார் ஆண்டவர், பிரச்சனையே இல்லை. இதுதான் நிக்கோலாய் உபதேசம். நம்ம இன்றைக்கி ஆச்சரியப்படுறோம், இன்றைக்கி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறோம். இது அன்னைக்கே இருந்திருக்கிறது, கிருபை உபதேசங்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் பேசித்தனெல்லாம் ஒரு தப்பு கிடையாது, அதெல்லாம் எப்படினாலும் வாழலாம். இப்படிப்பட்ட உபதேசங்கள், ஹல்லேலூயா, எப்படினாலும் வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கலை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. நீங்கள் தனித்துவமானவங்க, நீங்கள் தனித்துவமாக வாழ்ந்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷர் கேட்டார், ஒரு தேவ ஊழியர் கேட்டார், 2025 லாஸ்ட்டு வந்துட்டோங்க, கடைசியில் வந்துட்டீங்க. இந்த 2025 நான் என் வாழ்க்கையினால் இந்த நபருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கேன், இல்லை என்னுடைய பேச்சினால் இந்த நபருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன், முடியலையா? என் வஸ்திரத்தினாலாகிலும் இந்த நபருக்கு இந்த இடத்துல நான் சாட்சியாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன்.
அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு ஒரு பெரிய காங்கிரிகேஷனை பார்த்து கேட்டார், பெரிய சபையை பார்த்து கேட்டார். ஹல்லேலூயா. ஒன்று பேச்சு வாழ்க்கை, இல்லைன்னா அட்லீஸ்ட்டு வஸ்திரத்திலே ஆகல. ஹல்லேலூயா. எப்படியும் வாழலாம், எப்படியும் உடுத்தலாம், எப்படியும் இருக்கலாம்னா அதுக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணலை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு வேலை அது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்களே அணைக்காதீங்க. நீங்கள் தனித்துவமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் எடுத்து யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். எப்படினாலும் வாழ முடியாது நம்ம. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றார், நான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குதா? எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் சத்தம் கேட்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில விஷயம் நம்ம எப்படியும் வாழ முடியாதுங்க, எப்படியும் வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி போனாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். எப்படியாக இழுத்து கொண்டு வருவார் உங்களை விட மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே அவருடைய நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த மறைவான மன்னா என்ன தெரியுமா? இந்த வேத வசனம் தான். இதில் மறைஞ்சிருக்கிற ஆமென் ஆழங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார். நீங்கள் ஜெயம் கொள்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இந்த வேத வசனத்தின் ஆழங்களை ஆண்டவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். அதை எடுத்து உங்களுக்கு காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. அதில் அடுத்தது பார்க்குறோம், ஜெய கொள்கிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த காலங்களில் இந்த வெண்மையான கல்லை வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி வெள்ளை கல் வச்சுருந்தாங்க. அந்த போட்டிகள் நடக்குமா, அங்கே அந்த பப்ளிக் கேம்ஸ் நடக்குமா, அங்கே அந்த பட்டணங்களில் கேம்ஸ் நடக்கும், கிரேக்க பட்டணங்களில். அப்படி ஜெயிக்கிறவனுக்கு இந்த மாதிரி வெள்ளை கல், இது ஒரு கற்பனை படம் தான், வெள்ளை கல் எழுதின அவருடைய பேரில் அந்த வெள்ளை கல்லை எழுதி கொடுப்பாங்க. இந்த வெள்ளை கல், கருப்பு கல்லில் ஒரு கல் உண்டு, அதை குற்றவாளிகளுக்கு கொடுப்பாங்க. இந்த வெள்ளை கல் யாரெல்லாம் வச்சிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த கல் என்கிட்ட இருக்கு, இந்த கல் ஒரு பெரிய சர்டிஃபிகேட், ஒரு மெடல் மாதிரி அந்த கல். ஆண்டவர் சொல்றார், ஜெயம் பெறுகிறவனுக்கு இந்த வெண் கல்களை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் அந்த வெள் கல்லின் மேல் எழுதப்பட்ட ஒரு புதிய நாமத்தினால் நான் அவனை அழைப்பேன். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த வெள்ளை கல் இன்னொரு இடத்துல பயன்படும். எதுக்கு அப்படின்னா, ஏதாவது முக்கியமான பண்டிகைகள், முக்கியமான பெரிய பெரிய ராஜாக்கள் பண்டிகைகள் நடக்குதுன்னு சொன்னால் இந்த வெள்ளை கல் வச்சுருக்கிறவங்க அது அவங்களுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி, அதை காமிச்சு அதை உள்ளே போயிடலாம். அந்த பெரிய பெரிய மற்ற நபர்களை விட மாட்டாங்க. இந்த வெள்ளைக்கல் வைத்து வெற்றி பெற்றவர்களை ஈஸியாக அந்த ஒரு திருமணமோ ஒரு காரியம் நடக்குது, ஒரு பெரிய ராஜாவுடைய இது நடக்குது, அரசருடைய இது நடக்குதுன்னு அவங்க உள்ளே போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுற இந்த நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளைக்கல் நம்முடைய மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துடைய கல்யாண விருந்து நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபமாகும். யார் மட்டும்தான் அந்த கல்யாண விருந்துக்குள்ள போக முடியும்னா ஜெயம் பெற்றவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெயம் பெற்றவன் தான் என்ட்ரி பாஸ் உள்ள போக முடியும். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மத்திய ஆகாயத்தில் நடக்கிற அந்த கல்யாண விருந்தில் நீங்கள் பங்கெடுக்கணும்னா நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியான அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் வேறு பிரிக்க முடியாய் வாழுகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற சில சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் ஏந்தி யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. இதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சில தீர்மானங்கள் எடுத்திருக்க இந்த செய்தியிலிருந்து. ஹல்லேலூயா. நான் சில காரியங்கள் ஆண்டவருக்காக நான் செய்ய விரும்புகிறேன். நான் வாழ்கிற இடத்துல ஒரு நாள் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு பிரதிஷ்டையாக நான் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களை அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அழைக்கிறார், விரும்புகிறார். தயவு செய்து உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போகிறாதீங்க. நீங்கள் இருக்கிற பகுதிகளில், இந்த கிராமங்களில், இந்த திருவள்ளூர் கிராம பகுதியை குறித்து பெரிய பாரம் எனக்கு உண்டு. இங்கே பயங்கரமான சாத்தானுடைய சிங்காசனங்கள் இருக்கிறது. அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் எல்லாரையும் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் வேணும். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் ஏந்தி யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஒரு வேறு பிடிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையின் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு ஜெயம் கொள்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அநேகரை சேர்க்கிற தெய்வ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல தீர்மானங்களோடு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்து, ஹல்லேலூயா, நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்க போகிறேன், இவ்வளவு நேரம் நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் இத்தனை மணி நேரம் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்கள் எடுங்க பார்ப்போம். அந்த கிருபை அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்க மேல ஊற்றி ஒரு அந்திப்பாவா இந்த ஜெனரேஷனுக்கு உங்களை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா துடாபா சந்தரபா. சில பேர் ஆதியில் உள்ள அன்பை நீங்க விட்டீங்க, ஆதியில் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டீங்க, ஆதியில் வந்த ஜெப அனுபவங்களை விட்டீங்க. மறுபடியுமாய் நீங்கள் அதில் எழும்பும்படி ஆண்டவர் விரும்புகிறார். மறுபடியும் அந்த கிருபையில் நீங்க எழும்பும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். மகனே, மகளே, இந்த கிராம பகுதிகளை சில பொல்லாத சாத்தானுடைய சிங்காசனம் ஆண்டு கொண்டிருக்கிறது. உனக்கு ஏன் இன்னும் உணர்வில்லாம, நீ ஏன் இன்னும் உணராம எப்படியோ வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு பாரம் வரலையா? உங்களுக்கு வேதனை வரலையா? உங்க இருதயத்தில் கண்ணீர் வரலையா? உங்க கண்கள்ல கண்ணீர் வரலையா? நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே. இன்னைக்கு இயேசுவின் வருகை இருந்தா இந்த கிராமத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போவாங்கப்பா. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இங்கிருந்து கவிழ்க்கப்பட்டால், இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு அண்டிப்பாவா மாற்றாப்பா, ஒரு அபிஷேகத்தை என் மேல தாங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெயம் கொள்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக, தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்கல்லை கொடுப்பேன்னு சொன்னார், மறைமான மன்னாவை கொடுப்பேன் என்று சொன்னார். நீங்க சில விஷயத்துல தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க, உதவி செய்வார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க ஆண்டவருக்கு சில தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதீங்க. ஒரு நாளும் பிசாசுக்கு பயப்படாதீங்க, போராட்டங்களுக்கு பயப்படாதீங்க, சூழ்நிலைக்கு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. சில விஷயங்களை நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க பாப்போம், ஜெபிங்க பாப்போம், ஜெபிங்க பாப்போம். ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகளை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெனரேஷனில் என்னையும் நீ பயன்படுத்தனப்பா, இந்த ஜெனரேஷன் என்ன பயன்படுத்தனப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது. ஏதோ
வயதான நாட்களுக்கு வந்த பிறகு நான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆமென் வார்த்தைகள், இந்த செய்திகளை கொடுத்து உங்களை சில காரியங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறார், ஏவுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சவாலாக எடுங்க, ஒரு சவாலாக எடுங்க. நான் இந்த பகுதியில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கொண்டு சில மாற்றங்களை தர வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை கொண்டு சில மாற்றங்களை கர்த்தர் தர வேண்டும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தப்பா. இன்னும் ஆமென் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பின்னானவை மறந்து முன்னோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பாதித்தோடு. பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பாதித்தோடு. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. இச்சையடக்கி ஓடிடுவார் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா பீடம் உனக்குண்டு. இச்சையடக்கி ஓடிடுவார் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. சமயம் சாத்தான் இடர் நிச்சயத்துடனே ஓடி பெருவாய் பரிசை. சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யினோ, நிச்சயத்துடனே ஓடி பெருவாய் பரிசை. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த. பாடுவோம். பாரம் பாவம், பாரம் பாவம் எல்லாவற்றையும் தள்ளி நேராய் ஓடு, தேவன் நமக்கு வைத்த நோக்கம். ஓ பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் இலக்கை நோக்கி நேராய் ஓடு. காடு மேடு கண்டு அஞ்சி களத்தை நில்லாதே, கூடுதல் பல நினைப்பார் குதித்து ஓடுவாய். காடு மேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே, கூடுதல் பல நலிப்பார் குதித்து ஓடுவாய். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நேமி. எல்லாரும் கை தட்டி பாடலாம். ரிகபாலா சந்தடா தீராபா கபாலா ராபா ஓரா கபாலா ராபா ஷக்கரா தியாந்துடாபாலா தீரா கந்தலா ராபா. பாரம் எல்லா பாவங்களையும் பாரங்களையும் தள்ளி தேவன் நம்மேல் வைத்த அபிஷேகத்தின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வெள்ளை மேல் ஊற்றுவாராக. ஓ நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி. ஆமென் ஆமென்.
எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி ஜெபத்தில் சில பேரை பிரத்யேகமா அபிஷேகிக்க விரும்புகிறார். The anointing coming upon you, the God's anointing coming upon you. நீராபா ஷிக்காடாபா அன்னைக்கு அன்னிப்பாக கொடுத்து இந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தால் சில பேரை கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்த விரும்புகிறார். ஒரு உண்மை உள்ள சாட்சியாய் தேவ மகனே, நீ எனக்காக எழும்பி வருவாயா? அந்த பெருகுமோ சபையில எழும்பின ஒரு அத்திப்பாவை போல பாரங்களில் தள்ளி, ஓ கபலா ஷிடபலா குடபலா தியா குடபரா, the great anointing coming upon you. சில வேர் மேல் பிரத்யேகமாய் சில கிருபை வந்து அமருகிறது. ஷிடபலக்கப்பட்ட துடபல பர 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 பெற்றுக் கொள்ளுங்கள். சில மங்கி எரிகிற வரங்கள் மீண்டுமாய் பற்றி பிடிப்பதாக சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கிற ஒரு அந்திப்பா நீதான். ஷிகபலா ரகபா பாபா குடபலா ரபரா கபனா ரபரா. The fire of God, கர்த்தருடைய அக்கினி உன்மேல் இறங்கி வருகிறது. Receive the fire. நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. இந்த காலத்தின் அந்திப்பா நீதான். நான் உன்னை எதிர்பார்க்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நான் உன்னை எடுப்பேன் கரத்துல. ஓரி கபலா ரபா, சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கும்படியாதான் இந்த ஊழியத்தில் உன்னை கொண்டு வந்தேன். ஷிகிபியா கடதுளவடது ரபடபா, இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya ஹalleluya. Receive the anointing, receive the fire. ஹalleluya. இந்த கிராம பகுதிகளில் போராடுகிற சில சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படுவதாக இந்த காலை வேளையிலே நன்றி அப்பா பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சிலருடைய சிரசிலே கைகளை வைத்து அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க தெய்வ பிள்ளைகளே. ஆமென் ஆமென் ஆமென். வாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். வாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு. அல்லல் தொல்லல் அணுகிடும் நில்லாமலோடு. நல்ல போராட்டம் போராடி சில குடும்பங்கள் இருக்கிற சிங்காசனங்கள் கவிழ்க்கும்படியாய், ஓ நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு. அல்லல் தொல்லல் அணுகிடும் நில்லாமலோடு. அவன் பாரு தள்ளி இலக்கை தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி கை நோக்கி நேராய் ஓடு. தேவன் கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya.